மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றி பேசியதற்கு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் பெண் என்று பாராமல் மரியாதை இல்லாமல் பேசியதற்கும் தரத்தையும் உயர்த்தினோம். அதுதான் திராவிட மாடல் அரசு. நீங்கள் ஏதோ இந்த நாட்டிற்காக போராடியவர் போலவும், நீங்கள் ஏதோ இந்த சமூக புரட்சிக்காக வித்திட்டவர் போலவும் தனி பெரும் கட்சியாக நின்னு 108 தொகுதி வாங்கியிருக்கோம். காங்கிரஸ் இல்லன்னா விசிகே இல்லன்னா கம்யூனிஸ்ட் இல்லன்னா ஐஎம்எல் இல்லன்னா ஜாதியின் பேரை ஒட்ட வெட்டி தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு BA, BSc, MA, MSc, MCom, BE என்று போட்டுக் கொள்ளுகிற காலத்தை உருவாக்கியது திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, கலைஞர். நாங்கள் ஒன்றும் மலையாளிகள் அல்ல, நாங்கள் ஒன்றும் தெலுங்கர்கள் அல்ல, நாங்கள் ஒன்றும் கன்னடர்கள் அல்ல, நாங்கள் பச்சை தமிழர்கள். திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. சென்னையில இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? பிசிகேவும் காங்கிரசும் ஐஎம்எல் இருந்தனால இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க. எங்களுடைய கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். சென்னையில 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல 16ல 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. வெறும் 0 திராவிட முன்னேற்ற கழகம். 0லிருந்து தமிழகத்தை ராஜ்யமாக ஆண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் விசிகே, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. இன்னைக்கு அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸும் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸும் கிடைச்சு என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்று 50 தொகுதி தொட்டு சொல்லுங்க. அப்பதான் இந்த கூட்டணி கட்சியோட அருமை திமுகவுக்கு தெரியும். ஒரு தேர்தலையாவது திமுக தனித்து நின்று சென்று வெற்றி பெற்றிருக்கலாம். அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் யாத்திரை போகல, இந்தியா பூரா யாத்திரை போனாங்க. இந்தியா பூரா போது 40 இடம், தமிழ்நாட்டில் மட்டும் 10 இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம். திமுக இவர்களால தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்க. அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க क्वेश्चन கேக்குறோம். மத்தியில முதல் பிரதமர்னு சொன்னது திமுக சொன்னார். எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. ஒரு நாள் சொல்லாம இருந்ததே இல்ல. கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லித்தான் இருப்பார். அவர் சொல்ற அவ்வளவு எங்களை சொல்லக்கூடாது இல்ல. நாங்கள் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி நடத்தினீர்கள் என்பது நாடே அறியும். என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அது திருப்பி அவங்களுக்கு தான் வேணும். ஏன்னா 25 வருஷம் ஆட்சியில் இருந்தது நீங்க, நாங்க இல்ல. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணா அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம். நமது அரசால் பெண்கள் பயன்பெறும் வகையில் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு இதுவரை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம், தாய்மாமன் தங்கமோதிர திட்டம், வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம், அண்ணனின் சீர்திட்டம் போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் நமது அரசு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்தினை முதன்மை நோக்கமாக கொண்டு வெற்றி தொலைநோக்கு திட்ட ஆவணத்தினை, வெற்றி விஷன் டாக்குமெண்ட் வெளியிட்டுள்ளது. அந்த திட்ட ஆவணத்தின் அடிப்படையில் இலக்கு நிர்ணயம் செய்து பல்வேறு திட்டங்கள் அடுத்து வருகின்ற 1ஆம், 3ஆம் மற்றும் 5ஆம் ஆண்டிற்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சிறப்பினமாக பெண்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து இவ்வரசு நிறைவேற்றும். கடந்த 4 மாதங்களாக வளைகுடா பகுதியில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இதனால் மாற்று எரிபொருளை பயன்படுத்தி வருவதாலும் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வினாலும் பொதுமக்கள் தங்களது வருவாயிலிருந்து கூடுதலான தொகையினை செலவிட்டு இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனை கருத்திற்கொண்டு நிதி நெருக்கடியான சூழலிலும் பொதுமக்களின் நிதிச்சுமையினை குறைக்கும் வகையிலும் பொதுமக்களின் நலனை பாதுகாக்கவும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கிலும் எரிவாயு சிலிண்டருக்காக செலவழிக்கப்பட்டு வரும் தொகையினை அவர்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது.
எனவே குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். இத்திட்டத்திற்காக ஆண்டுதோறும் தோராயமாக 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையில் உள்ள மீனம்பாக்கம் விமான நிலையம் இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தால் AAI இயக்கப்படுகிறது. தற்போது இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக உள்ளது. வளர்ந்து வரும் சென்னை மாநகரத்தின் தேவைகளை கருத்தில் கொண்டும், பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டும், தொழில் வளர்ச்சியினை கருத்தில் கொண்டும், சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்கும் வகையிலும் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான தேவை ஏற்பட்டு உள்ளது. புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்படும் இடம் பெரிய அளவில் விவசாயிகளை பாதிக்காத வகையிலும், அதிக அளவில் குடியிருப்புகளை அகற்றாத வகையிலும் அமைய வேண்டும். ஆனால் முந்தைய அரசு விவசாயிகளை பெரிய அளவில் பாதிக்கும் வகையிலும், குடியிருப்புகளை அதிக அளவில் அகற்றும் வகையிலும் விமான நிலையத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. ஏகனாபுரம் மற்றும் இதர கிராம மக்கள் இந்த விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து நடத்திய போராட்டங்களை அறிந்து நான் 20/1/2025 அன்று அப்பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து பின்வரும் அறிவிப்புகளை வெளியிட்டேன். சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 2024 நடந்த பொதுக்கூட்டத்திலேயே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன். தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும், மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில்
தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அதன் வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையம் அமைக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தற்போது நடைபெற்று வரும் டெர்மினல் 3 பயணிகள் முனையம் கட்டுமான பணிகள் முடிவுற்ற பின் ஆண்டுக்கு 35 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக இருக்கும். மேலும் புதிய டெர்மினல் 5 பயணிகள் முனையம் செயலாக்கத்திற்கு பிறகு ஆண்டுக்கு மொத்தம் 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக இவ்விமான நிலையம் இருக்கும். இதன் மூலம் சென்னை விமான நிலையத்தின் சேவைகள் மேம்படுத்தப்படுவதோடு பயணிகளின் போக்குவரத்து தேவை புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பூர்த்தி செய்யப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மாநிலத்தின் உண்மையான முன்னேற்றம் என்பது அதன் பொருளாதார வளர்ச்சியால் மட்டுமல்ல, பெண் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், வணிகம் மற்றும் சமூக வாழ்வின் அனைத்து தளங்களிலும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பங்கேற்கும் வாய்ப்புகளாலும் அளவிடப்படுகிறது. மகளிரின் பயண சுதந்திரம் அவர்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கும் குடும்பங்களின் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக இருக்கிறது. தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில் மாநகரம் நகர்ப்புறங்களில் சாதாரண மற்றும் மலைப்பகுதி பேருந்துகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவதில்லை. தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் வசிக்கும் ஒரு மகளிரும் போக்குவரத்து கட்டணத்தால் தமது வாய்ப்புகளை இழக்கக்கூடாது என்ற சமூக நீதி சிந்தனையை இவ்வரசு முதன்மையாக கொண்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். அதன்படி முதல் கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இத்திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலேயோ கட்டுப்பாடுகள் இல்லை. வெற்றி பயண திட்டம் இதர சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்து வசதி பெருமளவில் கிடைக்கும். இதன் மூலம் மாணவிகள் தொலைதூரத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு செல்லவும், பணியிடங்களுக்கு செல்லவும், மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கும் கட்டணமின்றி பேருந்துகளில் பயணிக்க இயலும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பயணம் என்பது கட்டணமில்லா ஒரு பேருந்து பயணம் மட்டுமல்ல, ஒரு மாணவியின் கல்வி, ஒரு தொழிலாளியின் வேலைவாய்ப்பு, ஒரு தாயின் குடும்ப பொறுப்பு, ஒரு தொழில் முனைவோரின் முன்னேற்றம் போன்றவற்றை உறுதி செய்யும் சமூக முதலீடாகும். தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் இயக்க சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அரசு உறுதுணையாக இருக்கும். இத்திட்டத்தின் கீழ் திருநரும் டிரான்ஸ்ஜெண்டர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெற்றி பயணம் வழியாக மகளிரின் வாய்ப்புகள் விரிவடைந்து குடும்பங்கள் முன்னேறி சமூக நீதியும் சமத்துவமும் நிலை பெற்று வளமான வெற்றி தமிழ்நாட்டை உருவாக்கும் நமது பயணம் மேலும் வலுப்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் தோராயமாக 6000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.
மக்கள் பிரதிநிதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றி பேசியதற்கு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் பெண் என்று பாராமல் மரியாதை இல்லாமல் பேசியதற்கும் மிகுந்த கண்டனத்துக்குரியது. உங்களை இருங்க, இல்ல அவங்க வந்து இல்லங்க, இல்ல உங்களில் ஒருவர் பேசியதை பற்றி அவங்க பேசுறாங்க, என்னாலும் கொஞ்சம் செவிமடுத்து கேளுங்க. இல்லங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. இருங்க, நீங்க உட்காருங்க. அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால்வளத்துறை அமைச்சர் அதற்கான இன்னும் விளக்கங்களை முடிப்பதற்குள்ளே நீங்கள் இருந்து விட்டீர்கள். ஆகிய அருள் கூர்ந்து அவருடைய கருத்துக்களை கேட்டதற்கு பிறகு உங்கள் கருத்துக்களை ஒருவர் எழுந்து சொல்லலாம். ஏன்னா எத்தனை பேர் ஒட்டுக்க இருந்துச்சிங்கன்னா எப்படி நடைமுறையே இல்லாது எல்லாரும் அதான் சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லலாம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொது இடத்தில் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றியும் அமைச்சர் மற்றும் அமைச்சர் அவர்களை மரியாதை என்றும் தரக்குறைவாக பேசியிருக்காரு. இது வந்து பெரிய கண்டனத்துக்குரியது. இது வந்து அவர்கள் தோல்மையால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்றேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இருங்க, நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு வந்து நீர்வளத்துறை அமைச்சரோடு காலையில் அலுவலகத்துக்கு வந்து வெளியிலே பேசியிருந்தாலும் நம்முடைய முதலமைச்சரை பற்றியோ உறுப்பினரை பற்றியோ மாண்பு குறைவாக பேசுகின்றால் இது வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் உரிமை பெறல் பிரச்சனைகள் வருமா என்று கேட்டார். நான் ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதுதான் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூறிய பிரச்சனைகளும் வெளியிலே பேசிய பேச்சுக்கள் நம்முடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், தனிநபருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், அவையின் மாண்பை குறைப்பதாக இருந்தால் எப்படி இருக்குது என்பதை நான் படித்து பார்த்து பேசியதை கேட்டு ஆய்வு செய்து நல்ல முடிவு எடுப்பேன். அதுவரை இந்த பிரச்சனையை அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாரதிதாசன் என்ற மாணவர் 2ஆம் ஆண்டு PhD அம்பேத்கர் பெயரில் அமைக்கப்பட்ட வெளிநாட்டு கல்வி மாணவர்கள் திட்டத்தின் கீழ் நிதி பெறவில்லை. அந்த கோரிக்கையை வைத்தார். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான விளக்கத்தை தந்தார். நான் அறிந்தவரை இந்த நிமிடம் வரை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை. இன்றைய தினம் நம்முடைய பரமேஸ்வரி காளமேகம் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர், அம்பேத்கர் அயலக வெளிநாட்டு திட்ட மாணவராக பயிலக்கூடியவர். அவருக்கு சாதி சான்று கிடைப்பதில் இடர்பாடானால் தேர்வு செய்யப்பட்டு விட்டார். அவருடைய கல்வியும் இன்னைக்கு பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட மக்கள் வெளிநாட்டில் சென்று படிக்க வேண்டும் என்ற திட்டத்தை துவக்கிய அந்த திட்டம் தாவேக அரசு பின்பற்றுகிறதா என்ற அச்சத்தையும், அதன் மூலம் படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு நீங்கள் தருகிற ஊக்கம் என்ன என்பதையும் இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்க விருப்பப்படுகிறேன். வீட்டு பிள்ளை துப்புரவு பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம் வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இன்றைய தினம் அந்த போராட்டத்தின் உச்சம். நேற்றைய தினம் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வைக்கிற கோரிக்கை, முதலமைச்சர் சந்தித்து நாங்கள் எங்கள் கோரிக்கையை சொல்ல வேண்டும். கடந்த காலங்களில் போராட்டிய போது அவர்களை பனையூர் அலுவலகத்திற்கு வரவழைத்து ஆதரவு தந்தார்கள். இன்றைக்கு அவர்களை அடைக்கவும் இல்லை, மாறாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் பாரதி அவர்களோடு நானும் ஆதவ அவர்களும் நேரடியாக பேசினோம். இந்த செஷன் முடிந்த பிறகு இன்று மாலையே அந்த தூய்மை தொழிலாளர்களை நேரிலும் சந்தித்து அவர்களோட பல வகையான கோரிக்கைகள் இருக்கு, நீண்ட நெடுங்காலமா இருக்கு, அது பேசி சுமூகமாக தீர்த்து வைக்கப்படும். இப்பொழுது மீண்டும் மீண்டும் அது குறித்து பேசுவது என்பது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு பேசுகிறார் என்பதை கடந்த முறையும் சொன்னேன், இந்த முறையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான அந்த உதவித்தொகை கூடுதலாக அவர்கள் செலுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஆனால் உள்நோக்கத்தோடு தொடர்ந்து ஒரு மாணவரை வைத்துக்கொண்டு இதை அரசியல் செய்வது என்பது தலித் மாணவர்களுக்கான ஒரு நல்ல எண்ணத்தில் செயல்படக்கூடிய இந்த திட்டத்துக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்களோ என்கின்ற நான் எண்ணத்தை, இந்த அச்சத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். இன்றைக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு யாரால்? நீ முதல் பட்டதாரிய அரசு 5 மதிப்பெண் தரும், நீ படின்னு அவரை படிக்க வைத்தது யாரால்? உயர்கல்வியில் தமிழ்நாடு உச்சத்தை தொட்டதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு பணிவோடு தெரிவித்து, இறுதி செய்தியாக ஆதாரபூர்வமான செய்தி, சூப்பர் ஸ்கூல் சூப்பர் கேம்பஸ் அருமையான திட்டம். கழிப்பறையே இல்லாததை போல் நாங்கள் தான் கண்டுபிடித்தோம் என்று சொல்லட்டும், அது அரசின் பெருமையை சொல்லட்டும், வரவேற்கிறோம். ஆனால் இந்த 4 பணிகளை செய்வதற்கு ஒரு பள்ளியில் மாதத்திற்கு 11,300 போதுமா? எனவே இது கூட்டுச்சொரக்காய், ஏட்டுக்கு உதவாது. காகித ஓடம் கரையேறி போக முடியாது. சீனி சக்கர சித்தப்பா சுவற்றில் எழுது ஒட்டப்பா என்பதை போலதான்
என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அது திருப்பி அவங்களுக்கு தான் வேணும். ஏன்னா 25 வருஷம் ஆட்சியில் இருந்தது நீங்க, நாங்க இல்ல. ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து இதை செஞ்சீங்களா, அதை செஞ்சீங்களா, இப்படி செஞ்சீங்களா, அப்படி செஞ்சீங்களான்னு திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. அண்ணா சொன்னாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு. நாங்க திருப்பியும் பதிவு பண்றோம். வரலாற்றில் முதல் முறையாக 8 அமைச்சர்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து உருவாக்கியது நாங்கள். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணா அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன், டைரெக்டாக வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரையும் சொல்ல முடியும், கிளியராக அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேற வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குனீங்க இதெல்லாம் நானும் சொல்ல முடியும். நானும் ஒரு சொற்றொடை பார்த்து சற்று அலட்சியமாக இருந்து விட்டேனோ என்று கருதினேன். ஆனால் அவர்கள் தந்திருக்க புள்ளி விவரம் ஒன்றிய அரசின் புள்ளி விவரம். எனவே எண்ணிக்கையும் அதிகரித்தோம், தரத்தையும் உயர்த்தினோம். அதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை மீண்டும் பதிவு செய்கிறேன். நான் கேட்கிறேன், நீங்கள் ஏதோ இந்த நாட்டிற்காக போராடியவர் போலவும், நீங்கள் ஏதோ இந்த சமூக புரட்சிக்காக வித்திட்டவர் போலவும், ஐயா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன கேட்க வரீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்கிறேன், இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இத என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் சொல்றது, நாங்கள் ஒண்ணும் மலையாளிகள் அல்ல, நாங்கள் ஒண்ணும் தெலுங்கர்கள் அல்ல, நாங்கள் ஒண்ணும் கன்னடர்கள் அல்ல, நாங்கள் பச்சை தமிழர்கள். தமிழர்கள் முதலமைச்சர் தலைமையிலே கேட்கிறேன், இருங்க. என்ன சொல்ல வரீங்க? பல்கலைக்கழகங்கள், இந்த பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாம இருக்கிறது, ரிஜிஸ்டர்ஸ் இல்லாம இருக்கிறது, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இல்லாமல் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்குத்தான் நாங்கள் துணைவேந்தர் நியமனம் என்பது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த அவையில் எங்கள் கருத்துக்களை வைக்கிறோம். நாம் சார்ந்து இருக்கிற சமூகம், அது எந்த சமூகமாக இருந்தாலும், தனது பெயருக்கு பின்னால் அந்த ஜாதியின் பெயர் தான் தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. அது யார் என்று சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தன் பெயருக்கு பின்னால் ஜாதி என்று போட்ட அந்த ஜாதியின் பெயரை ஒட்ட வெட்டி தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு BA, BSc, MA, MSc, MCom, BE என்று போட்டுக் கொள்ளுகிற காலத்தை உருவாக்கியது திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, கலைஞர், திமுக என்பதா தமிழகத்தில் அடித்தட்டு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிறைய இடத்துல இந்த திமுக வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், VCK ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், IML ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம்னு. நாங்க பதிவு பண்ணிடுறேன், இல்ல இது ஒரு ஜனநாயக விவாதம், பதிவு பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட 22-23 கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 வருஷமா 3 முறை மிகப்பெரிய வெற்றி, ஒத்துக்கிறோம். நீங்க தான் ஆளுங்கட்சி, ஒத்துக்கிறோம். ஆனால் 2026ல தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக நில்லுங்க, தனி பெரும் கட்சியாக நின்று 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும். 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, VCK இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, IML இல்லன்னா, சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? VCKவும் காங்கிரஸும் IML இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க சென்னையில. இது வரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல 14ல 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க. சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் IML, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் VCK, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்காருங்க போதும். ஒரே ஒரு நிமிஷம். எங்களை மாதிரி திமுக தனியா நின்று ஒரு தேர்தல் 50 சொல்லுங்க பாப்போம். 50 சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்று 50 சொல்லுங்க. அப்பதான் இந்த கூட்டணி கட்சியோடைய அருமை திமுகவுக்கு தெரியும்.
வெறும் பூஜ்ஜியம் திராவிட முன்னேற்ற கழகம், பூஜ்ஜியத்திலிருந்து இந்த தமிழகத்தை ராஜ்யமாக ஆண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வெற்றி தோல்வி வரும் போகும், அது நிரந்தரம் அல்ல. அதற்காக விடாப்பிடியாக பேசுவது என்பது நியாயமும் அல்ல, முறையும் அல்ல. எங்களுடைய கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சீங்க. உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சு ஆட்சி வந்தீங்க. ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருக்கு யாருடன் சேர வேண்டும், யாருடன் ஆட்சி அமைக்க வேண்டும், அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு. இது யாருக்கும் அடிமை கிடையாது. ஒரு தேர்தல் முடிஞ்சவன கூட்டணி முடிஞ்சிடும். நம்பர் 1. நம்பர் 2 சொல்றது அண்ணன் மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நாங்கள் யாருடைய தோல்விகளையும் நாங்க எதையுமே தவறா பேசல. நாங்க சொல்ல வருதுன்னா திமுக இவர்களால தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்க. அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க கொஸ்டின் கேட்கிறோம். அந்த ஆதிக்க மனப்பான்மை தவிர எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு வெற்றியை உருவாக்கி இருக்காங்க. அதை பதிவு பண்றோம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கிய பொழுது அந்த வெற்றிக்கான காரணம் எல்லா கட்சிகளும் சமமா சொல்லணும். நாங்க என்னாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க, என்னாலதான் விசிக வெற்றி பெற்றது, என்னாலதான் நீங்க இந்த இடத்துல அந்த ஆதிக்கம் தவறுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். 97 பேர் வச்சுட்டு ஒரு ஆட்சி அவங்களுடைய சப்போர்ட் நீங்க பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? 2006 அந்த கட்சி உங்களோட இருந்து இணைந்து அவர் சப்போர்ட் செய்தார்களே, அவர்களுக்காக அமைச்சர்கள் இடம் பெற்றிருக்கிறது இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்க கொடுத்தீங்களா? முதல்ல ஒரு தேர்தலையாவது திமுக தனித்து நின்று சற்று வெற்றி பெற்றிருக்கிறதா சொல்லுங்க. அப்புறம் வேணா நாங்க மத்தியில முதல் பிரதமர்னு சொன்னது திமுக சொன்னார். மத்திய அரசு அமைப்பதற்கு ஆதரவாக இருந்தது திமுக. 2 முறை ஆதரவாக இருந்தது திமுக. எனவே இவங்க ஆதரவு மட்டுமல்ல, பாமக ஆதரவு எங்களுக்கு இருந்தது. எங்களுடைய ஆதரவுல மத்திய அரசு அமைச்சிட்டு இவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்கிறார். ரொம்ப 11 அமைச்சர் வாங்கிட்டு தான் நீங்க இதை பண்ணீங்க. நல்லா தெரியும். நாடு 11 அமைச்சர் அங்கே இடம் பெற்றீர்கள், மறந்துவிடக் கூடாது. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க இன்னைக்கு ஆட்சியை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க சொல்லாங்க தனியா நிக்க முடியுமான்னு. எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்தனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. உண்மைதான். அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸ் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸ் கிடைச்சு என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதே போல நாங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆளுகின்ற பொழுது எங்களுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கான பிரதித்துவத்தை தந்து உங்களுக்கான அமைச்சர்களை தந்தது எங்களுடைய ஆட்சி. அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் யாத்திரை போகல, இந்தியா பூரா யாத்திரை போனாங்க. இந்தியா பூரா போது 40 இடம், தமிழ்நாட்டில் மட்டும் 10 இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம். போதும். ஊரு பூரா 2 இடம் பெற்ற கூட 10 இடம் கொடுத்தது காங்கிரஸுக்கு. நாங்க அதை பார்த்து பால் ஆவினுக்கு பால் ஊற்றுவதே குறைந்து விட்டது. அதுக்கு காரணம் அவர்களுக்கு கட்டுப்படியான விலை தரவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே கூடுதலாக இந்த அரசாங்கம் பால் உற்பத்தியாளருக்கு 45 ரூபாய் கொடுத்தால்தான் ஆவினுக்கு பால் வரும். அமைச்சர் அதற்கான விளக்கங்களை சொன்னார்கள். கருணையுள்ளம் படைத்த நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் என்று சொன்னாலே அவருடைய துயரங்களை துடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய தலையாய கடமையாக இருந்து விவசாய சங்கத்தை அழைத்து பேசியவர் நம்முடைய முதலமைச்சர். ஆகவே இது போன்ற பால் உற்பத்தியாளர் தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு விரைவில் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதுவும் நடைபெறும். இல்லை அனுமதி இல்லை. கூடலூர் தொகுதி இல்லை, இது அனுமதி இல்லை. உங்க ஊர்ல எப்படி தாக்குது, அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி விளக்கமா சொல்லுங்க. மாண்புமிகு புலி பயங்கரமா தாக்கி இருக்கு, மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கு, அதை பத்தி அவர் பேசுறாரு. மாண்பு உறுப்பினர் போஜராஜன் கடந்த பேசுங்க. கடந்த வாரம் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியிலே மாண்பு உறுப்பினர்களுக்கு மாண்பு உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன். இந்த விதிப்படி தான் நடப்பேன், மாற்றம் கிடையாது. நீங்கள் எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு என்றைக்குமே அது விவாதம் செய்து மாண்பு உறுப்பினர் அவை வாங்க 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 கொஞ்சம் மாண்பு புலி அவை காவலர்கள் அதிகமான குரல் கொடுக்காம இல்லைங்க. கிட்டத்தட்ட
நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறை, பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, செய்தி மற்றும் உள்ளது, இவ்வளவு துறையும் ஒரே நாள் எடுக்கிறீங்க. ஆனால் நேற்று 8 மணிக்கு தான் இதனுடைய கொள்கை விளக்க குறி புத்தகம் எங்களுக்கு கிடைக்கிது. ஏற்கனவே தங்களிடம் முறையிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு முந்தைய 4 துறை எடுக்கின்ற பொழுது நான் 2 நாளைக்கு முந்தையாவது கொள்கை விளக்க குறிப்பு புத்தகம் கொடுக்கணும், இல்லது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு முன்பாவது கொள்கை விளக்க குறிப்பு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தா தான் அதில் நாங்கள் படிக்க முடியும். ஆனால் நேற்று இரவு 8 மணிக்கு தான் வந்தது. இனி இப்படி தொடரக்கூடாது. அடுத்து வருகின்ற மானிய கோரிக்கைகள் இருக்கின்ற அமைச்சர்கள் உங்களுடைய ஆணையின்படி விரைவாக ஒரு நாளைக்கு முன்பாவது கொள்கை விளக்க புத்தகத்தை சட்டமன்ற உறுப்பினர் கிடைப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டுமே. அதில் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ரொம்ப லேட்டாக வரதுனால ரொம்ப குறைவாக பேசி சீக்கிரமாக முடிப்பீங்க நான் நம்புறேன். மக்களுடைய பிரச்சனை பேசுறது லைட்டர் வெயின், ரொம்ப லைட்டர் வெயினில் இதை சொல்கிறேன். மாண்பு உறுப்பினர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் மாண்பு உறுப்பினர் எடப்பாடி சொன்னது போல 2 நாளைக்கு முன்பாகவே மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பில் அறிவிக்கிற போது முழுமையாக படித்து ஆய்ந்து அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்தியை சொல்லக்கூடுமானால் படித்தால்தான் தெரியும். இதை கருத்திலே கொண்டுதான் ஒரு நாளைக்கு முன்னதாகவே தர வேண்டும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இனி வருங்காலில் வரக்கூடிய மானிய கோரிக்கைகளில் 24 மணி நேரத்துக்கு முன்னதாகவே அதை தந்தால்தான் உறுப்பினர் இங்கே பயனுள்ள கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்பதை மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒரு வேதனையான விஷயம், அதை நான் இந்த இடத்தில் கூற வேண்டும். 30 ஆண்டுகாலமாக தண்ணீரே இல்லாமல் எங்கள் பகுதி மக்கள் மிகவும் வாடிக்கொண்டிருக்கின்றனர். 2 பேரும் ஆளும் அரசுகள் என்று கூறிக்கொண்டு இருக்கும் அவர்கள் தண்ணீரை தராமல் அவர்கள் செய்த சாதனை ஒன்று. எங்கள் மக்களின் வேதனை மட்டும்தான் அவர்கள் செய்த சாதனை. ஏனென்றால் 58 கால்வாயிலிருந்து உட்காருங்க. அதே போல உட்காருங்க. 58 கால்வாயில் இங்கு வல்லரசு அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர் பெயரையும் சூட்ட வேண்டும். அதே போல 58 கால்வாயை முடிச்ச பிறகு சொல்லுங்க, நான் வாய்ப்பு தரேன்னு சொல்றேன். 58 கால்வாயை நிறைவேற்றி விட்டோம். 58 கால்வாய் ஆசியாவிலே மிகப்பெரிய தொட்டிப்பாலம் அமைத்தோம் என்று கூறிக்கொண்டால் மட்டும் போதாது, அதில் தண்ணீர் வர வேண்டும். அணையில் போன வருடம் 4 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டாங்க. ஆனா 4 முறையும் ஒரு உபரி நீரை கூட எங்க பகுதி மக்களுக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. அதுதான் பெரிய வேதனை. தண்ணியே இல்லை. இந்த வேதனை எங்க சொல்றது? நாங்க அந்த மாமன்றத்தில் தான் சொல்லணும். ஏன்னா இன்னொரு விஷயம், இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் 200 அடி 300 அடியில் தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா 200 அடி 300 அடியில் தண்ணி இல்லைனாலும் எங்க பகுதியில் 1100 அடி போட்டாலும் தண்ணியே இல்லை. நிலத்தடி நீரே இல்லை. நிலத்தடி நீர் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க PN வல்லரசு அவர்கள். அதை நிறைவேற்றி தரவே இல்லை. இந்த தண்ணி இல்லாம இங்க மக்கள் ஒரு 5000 ஆரம்பிச்சாங்க. ஒரு 30 வருஷத்துல இருந்து இன்னைக்கு 20,000 குடும்பங்கள் வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மக்கள் எல்லாம் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கறதுக்கு ஒரு அடிப்படை வசதி, ஒரு விவசாயிகள் தண்ணி இல்லாம இருக்காங்கன்றது எங்களோட கோரிக்கை. அது ஒரு பிரதான கோரிக்கை. எங்க மக்கள் ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு விஷயத்தை கூட செஞ்சதில்லை. இன்னொரு விஷயம், நல்ல வேளை தமிழக வெற்றி கழக அரசு இந்த தடவை வந்துருச்சு. இல்லைன்னா எங்கள் பகுதியே இந்த மேப்பிலே காணா போயிருக்கும். உசிலம்பட்டி மேப், அந்த மேப்பில் தமிழ்நாடு மேப்பிலே உசிலம்பட்டி காணா போயிருக்கும். எந்த ஒரு நலத்திட்டையும் செய்ததே இல்லை. ஏன்னா நான் இதை சொல்லிதான் ஆகணும். இது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் நானும் ஒருத்தன் தான். பாதிக்கப்பட்ட மக்கள் நானும் ஒருத்தன் தான். அதனாலதான் நான் சொல்றேன். உட்காருங்க. மான் உறுப்பினர் இருங்க. உங்களை மட்டும் நான் பேச அனுமதி. இவ்வளவு பேர் உங்க பின்னாடி இப்படி நின்னா என்ன நியாயம்? யார் கண்ட்ரோல் பண்றது? அப்புறம் யார் அவையை கண்ட்ரோல் பண்ண முடியாமோ? உட்கார சொல்லுங்க. முதல்ல உட்கார சொல்லுங்க. பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அந்த பகுதியை சார்ந்தவர். அவ்வளவு சொல்லுங்க. தண்ணீர் பிரச்சனை பற்றி குறிப்பிடுகிறார். தண்ணீர் பிரச்சனை என்பது எப்பொழுதும் இயற்கையாக வருவதுதான். அது ஆட்சியை வச்செல்லாம் கிடையாது. மழை பெய்யலனாக்கா எப்ப தண்ணீர் பிரச்சனை வரதான் செய்யும். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே போன்று 400 அடி 800 அடி 1200 அடி அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒரே ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 400 அடி போர் போடணும், இன்னொரு இடத்துல 800 அடி போடணும், இன்னொரு 1000 அடி போடணும். இது நேரடியாக ஒரு அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாது. அது இயற்கை தான். ஆனால் திட்டமிட்டு சென்ற ஆட்சியில் திட்டமிட்டு ஏற்கனவே இருந்த ஆட்சியில் என்று
எங்களுடைய ஆட்சியை குறிப்பாக அவர் குற்றம் சாட்டுகிறார். அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லணும். நான் கேட்கிற பொழுது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிக்கணும். நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்றேன்னு சொல்றீங்க, ஆனாக்கா பேசிய பேச்சு அப்படியே லைவ்ல போயிடுது. நீங்க சொல்லி புரோஜனம் இல்ல. விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறோம். அதனால என்னன்னா, அவங்க சொல்லுகிற பொழுது, குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுங்க பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் இது சம்பந்தமாக நம்முடைய செந்தில் வந்து பேச அனுமதிங்க. ஏன்னா அந்த பகுதி அவருதான் தெரியும் அதெல்லாம். உறுப்பினர் செந்தில் இல்ல, அவர் சொல்றாரு உசிலம்பட்டி தொகுதி மேப்பிளே காணாம போயிருன்னு சொல்லிட்டு. மதுரை மாவட்டத்தில் அதிக செழிப்போடு இருக்கிற ஏரியா உசிலம்பட்டியும் சோழவந்தான் பகுதி என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிடாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வாங்க. மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தம்பி அவருடைய கன்னி பேச்சை பேசுகிறார். பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா தான் பேசுவாங்க, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. அந்த பக்கம் கன்னி பேச்சு பேசினப்ப கூட அந்த அருமை சகோதரர் அன்னைக்கு பேசுகிற பொழுது தன்னுடைய இறுதி பகுதியில் தொகுதி மக்களினுடைய எண்ண ஓட்டங்களை அவர்களினுடைய குரலாக எல்லாத்தையும் சொன்னதை கொண்டு வந்து சொல்லும் போது எல்லாமே கேட்பதற்கு இனிப்பாக இருக்காது, சிலது கேட்க கசப்பாக. ஆனா அவர் உரை முடித்த பிறகு அது ஒரு கன்னி பேச்சு, முதல் பேச்சு, குரலற்றவர்களின் குரலாக வந்து பேசுகிறார். அவரா சொல்லல, தொகுதி மக்கள் சொன்னதை வந்துதான் இங்க வந்து அவர் சொல்றாரு. கேட்டுட்டு மூத்த உறுப்பினர்கள் அவர் ஒரு அரை மணி நேரம் அண்ணா அழகா கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல எப்படி வந்து ஒரு நீர்வளங்கள் துறை, உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி எல்லா நம்பர்லயும் மனப்பாடம் பண்ணி நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் மாதிரி கடகடன்னு அவ்வளவு நம்பர்ஸ் எல்லாம் மனப்பாடம் அழகா சொன்னார். அப்ப அவருடைய அனுபவத்துல அதெல்லாம் சொல்றார். அப்ப இங்கே வரக்கூடிய அந்த புதிய உறுப்பினர் என்பவர் அவருடைய முதல் பேச்சை சொல்கிறவர், அது பேசி அவர் முடித்த பிறகு கூட அதற்கான பதில நம்ம சொல்ல முடியும், கருத்தால் எதிர்கொள்வோம். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கிறேன், சில வார்த்தைகள் இங்க சொன்ன உடனே ஒவ்வாமையில ஒரு மொத்த பேரும் எழுந்து நின்றுகிட்டு உங்களுக்கு எதிராக பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. கன்னி பேச்சு என்ற வார்த்தைக்கு பதில் அறிமுக உரை இல்ல முதல் உரை என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்க என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா கன்னி பேச்சு அப்படின்றாங்க. அத வந்து இல்ல அது வந்து ஒரு ஆணாதிக்கத்தினுடைய சிந்தனையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்குது அப்படிங்கறத நான் பதிவு பண்றேன். அந்த கன்னி பேச்சுன்றத வந்து அவை குறிப்பில இருந்து வந்து நீக்கணும் அப்படிங்கறதையும் நான் கேட்கிறேன். சட்டமன்றத்துல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சகோதரி வானதி அம்மா இதே போல ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சாங்க, எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அப்போது அன்று இருந்த பேரவைத் தலைவர் கூட அதை வந்து கன்சிடர் பண்றதா சொன்னாங்க. இது வந்து ஒரு நல்ல ஆலோசனை தான் சௌமியா அம்மா சொன்னது. அது கன்னி பேச்சுன்னு சொல்லுகிற பொழுது பெண்ணுக்கு பல பருவங்கள் உண்டு, பேதை வடந்தைன்னு பல பருவங்கள் உண்டு. இது ஒரு மரபாக இருந்தது. இதை போன்ற விஷயங்களுக்கு பெண்களுக்கு பெண்ணிய சுதந்திரத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய வெற்றி தலைவரினுடைய ஆட்சியில் அதை நீங்க கன்சிடர் செய்து அறிமுக உரையினே சொல்வதற்கான ஏற்பாடு செய்ய வழிபடுகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு நிமிஷம் உறுப்பினர் எனக்கு முன்னால் அந்த துறையை பார்த்தவர், அவர் கொறடாவாக இருந்தவர். அவர் மட்டும் பேசுறது மட்டும் இல்ல, அவர் சொல்லி 100 பேரும் பேச வைக்கிறவர். அவர் சொல்றாரு திமுக ஆட்சியில் பேச விடல அப்படின்னா அது என்ன நியாயம்? அது என்ன உண்மை? நீங்க எவ்வளவு தடவை எந்திரிச்சு பேசுறீங்க, எவ்வளவு பேருக்கு வாங்கினீங்க? இப்ப சொல்றாருல, யாராவது எந்திரிச்சு உறுப்பினர் கொஞ்சம் விடுங்கன்னு சொல்றீங்க, கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க. அவர் ஒரு நாள் அது சொல்லாம இருந்ததே இல்லை. கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லிட்டே தான் இருப்பார். அவர் சொல்ற அவ்வளவு வந்து எங்களை சொல்லக்கூடாது இல்ல. முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நாங்கள் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி நடத்தினீர் என்பது நாடே அறியும். பேரவைத் தலைவர் அவர்கள் எப்படி கட்டளையிடுவார், பேரவைத் தலைவர் உட்கார் அப்படின்றவர். தப்புன்னு இல்லை, நான் கேட்கறது இல்லைன்ட்டு பொதுவாக பேரவைத் தலைவர் அது போலதான் நடவடிக்கை மேற்கொண்டாரே தவிர வேறு. சில நேரத்தில் சொல்லுவாங்க பீன் டீம்னா அது எனக்கு என்னன்னு புரியல. இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது. வேலுமணி பேசுகிற போது பீன் டீம்னா என்னன்னு அவைக்குள் நீக்குகிறேன். கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடாது என்பதற்கு தான் அவனாசியில் 10 கிலோமீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய பாலம் 1652 கோடியில் நாங்களே அடிக்கல் நாட்டி 45% பணிகள் முடிவுபட்டது. எஞ்சி பணிகள் தான் அவர்கள் வந்து தொடர்ந்தாங்க. ஏன்னா அடுத்தாட்சி வந்ததா தொடர்ந்து ஆகணும், வேற வழி கிடையாது. அதில் 3ஆம் கூட்டுக்குடி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றணும். அவருடைய துணை முதலமைச்சர் போய் திறந்து வச்சார். அதுதான் நிலப்பாடு. அதோட மேற்கு புறவழிச்சாலை, பல திட்டங்கள், பல பாலங்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில், பல பூங்காக்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சி. 55% பணி முடிஞ்சிருக்கு. அது மட்டும் கொரோனா வந்த காலம் தான் அந்த பால பணி நின்றுச்சு, முழுமையா முடிச்சிருப்போம். அதாவது
சட்டமன்ற தொகுதியில் எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு, எத்தனை காலேஜஸ் இருக்கு, எத்தனை பெண்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்கு, நீங்க எங்களுடைய அரசு உயர் அதிகாரிகள் சிஇ அவர்களோ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோ போய் என்னதான் டேட்டா கொடுத்தாலும் எந்த இடத்துலயும் மெயின்டெனன்ஸ்ல ஊழலே இருக்கக்கூடாது. மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. அதாவது பில்டிங் வந்து 3ஆ பிரிக்கிறோம். இப்ப ஒன்னு ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ரெட் கேட்டகரி, அதாவது இந்த கட்டடத்தை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் வந்து எல்லா ஸ்கூல்ஸும் வந்து உடனே செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா மழை காலம் வரப்போகுது. அப்ப நீங்களும் போய் ஆய்வு பண்ணிட்டு வரும் பொழுது இந்த பில்டிங்ல ஸ்டெபிலிட்டி, இந்த பில்டிங் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா இம்மீடியட்டா அந்த இடத்துல ஒரு ரெட் ஸ்டிக்கர் ஒட்டி சீல் வச்சிருவோம். பள்ளிக்கல்வித்துறைக்கும் நம்ம உடனே சொல்லிடுவோம். அந்த இடத்துல எந்த மாணவ மாணவிகள் உட்கார வைக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அடுத்தது வந்து எல்லோ ஸ்டிக்கர், இந்த இடத்த வந்து ஸ்டெபிலிட்டி வந்து உடனே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எல்லோ கலர் ஸ்டிக் ஒட்டிடுவோம். ஸோ ரெட் ஸ்டிக்கர்ல வந்து நம்மளுடைய பிடபிள்யூடி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அந்த இடத்துல யாருமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு சீல் வச்சிருவோம். இது வரைக்கும் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அது பண்ணதில்லை. அடுத்தது எல்லோ ஸ்டிக்கர், அடுத்தது கிரீன் ஸ்டிக்கர்னா இந்த பில்டிங் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை, இங்க நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு 3 ஸ்டிக்கரை கொண்டு வந்து வச்சுட்டு அதை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்ககிட்டயும் நாங்க வந்து அந்த டேட்டாவை கொடுத்துருவோம், பள்ளி கல்வித்துறையிலும் கொடுத்துருவோம். உடனடியாக இந்த ஸ்கூல்ல பிரச்சனை இருக்குன்னா அதையும் நாங்க வாங்கி உடனடியாக சரி செய்யறதுக்கு எல்லா விதமான முன்முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கிறத நாங்க இங்க பதிவு பண்றோம். அதனால பள்ளிகளில் 24,578 கண்காணிப்பு கேமராக்களுக்கான வேலைகளும் செய்திருக்கிறோம். இதற்கான அந்த பணிகளுக்கான மொத்த செலவினம் 727.58 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. ஆனா நான் இந்த மாமன்றத்தின் மூலமா உங்க மூலமா என்னுடைய அன்பு நண்பர் பொதுப்பணித்துறை அமைச்சர் நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஏதேதோ டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வெள்ளை அறிக்கை கொண்டு வரீங்க, இது என் குழந்தைகளோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். கண்டிப்பாக இந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை ஒரு வெள்ளை அறிக்கையை உருவாக்கி முதல்வரினுடைய கவனத்திற்கு கொண்டு வர உங்க மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பள்ளிகளிலும் அது போல கழிப்பற வசதிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. படிப்படியாக கடந்த ரிப்பேர் செய்யணும். இல்லவே கட்டவே இல்லைங்கிற மாதிரி ஒரு மாறிய ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். ஆக நீங்க இல்லாத இடத்துல நீங்க கட்டுங்க சுத்தமாக. ஏன்னா பேசுவதை வந்து கடந்த ஆட்சியில் கழிப்பறையே இல்லாமல் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஒரு உருவகத்தை உருவாக்குகிறார். சொன்ன நான் எந்த கட்சியை பத்தி பேசல, எந்த ஆட்சி பத்தி பேசலன்னு. ஆனால் இந்த ஆட்சி எது உண்மையோ அதை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, எது கிரவுண்ட் ரிப்போர்ட்டோ அதை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ. நம்ம எல்லாம் பேசுறோம் ஸ்கூல் நல்லா இருக்கு, காலேஜ் நல்லா இருக்கு, அரசு கல்வியில் நல்லா இருக்குன்னு. ஆனா நம்ம பசங்க இது வரைக்கும் யாரையுமே வந்து அரசு பள்ளியில சேர்த்ததே கிடையாது. இதுதான் உண்மை. ஏழ்மையா இருக்கவங்க அரசு பள்ளியில சேர்க்கணும். ஆனா அது கருணை அடிப்படையில் இருக்கு. நம்ம திருப்பி சொல்றோம், எங்களுடைய முதலமைச்சரோட தலைமையில் அது கருணை அடிப்படையில் உரிமை அடிப்படையில் மாத்தணும். ஒரு அரசு கல்வி வந்து ஒரு ஈக்குவலா ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்குள்ள போனா எப்படி இருக்கும்? ஒண்ணும் இல்லை, என்னுடைய மகனே என்னுடைய ஸ்கூல்ல போகும்போது ஒரு நல்ல டாய்லெட் இருக்கு, நல்ல கிரவுண்ட் இருக்கு, விளையாடக்கூடிய நல்ல வசதி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது மித்த குழந்தைகளுக்கு இது மாதிரி எப்ப கிடைக்கணும்? ஏன்னா நான் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன் நான். ஆனால் சின்னஞ்சிறு குழந்தைகள் படிக்கின்ற தொடக்கப்பள்ளி தான் இவர்கள் குறிப்பிடுகின்ற 6000 விட அதிக எண்ணிக்கையில் கொண்டது. ஆகவே சின்ன குழந்தைகளுடைய பாதுகாப்பு தான் மிக முக்கியம். அதை இவர்கள் ஏன் மறந்து விட்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே அதை நினைவில் வைத்துக் கொண்டு அதற்கான பதிலை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். ஐயா பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் சொன்னது மாதிரி இதுல நாங்க அரசியலே பேச வரல. நாங்க அவங்கள குறை சொல்லி இவங்களை குறை சொல்றது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள எந்த குழந்தை வந்தாலும் இது சேஃப்டி சம்பந்த சிலது. சென்னையை பொறுத்த வரைக்கும் கார்பரேஷன் கண்ட்ரோல் சில ஸ்கூல்ஸ் இருக்கு, ஊராட்சி கண்ட்ரோல் சில ஸ்கூல்ஸ் இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு விஷயங்கள்ல பிரியாரிட்டியில இருந்தாலுமே சேஃப்டியை பொறுத்தவரை ஸ்டெபிலிட்டி டெஸ்ட், அந்த பில்டிங் உறுதியா இருக்கா, அந்த பில்டிங் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாமா, எப்படி டாய்லெட்டை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க டெஸ்ட் பண்ணி ஒரு பரிசோதனை செய்து அந்த ஆய்வறிக்கையை கொண்டு வரணும். இதுல தயவு செய்து அரசியல் இதுல கைவிட்டுருங்க. சட்டமன்ற உறுப்பினர்களா நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் தான் சேர்த்துதான் சொல்றோம். ஆனால் அப்பொழுது கேட்டமா கூட்டணியில் மந்திரி சபை என்று கேட்டமா? கிடைக்கவில்லை, கிடைக்கவில்லை, கிடைக்கவில்லை. தர முடியாது என்று சொன்னார்கள். தரன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாதாங்க தப்பு. தரன்னு சொல்லி நாங்க ஏமாத்தினாதான் தப்பு. நாங்க தர முடியாது, தனிச்சு நிப்போம்னு சொல்றோம். நீங்க என்ன கூட்டம் என்னமோ அங்க பக்கத்தில் இருந்து பேசும்போது தர முடியாது என்று சொன்னார்கள், வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள், பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். பேச என்னங்க அது? ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரார்கள். அதுக்காக 2 தடவையா பதிவு பண்றது? ஒவ்வொரு வார்த்தையும் 2 தடவை எப்படிங்க? அமைச்சர், நீங்க
ஒரு ரெண்டு வரியா பதிவு பண்ணா எத்தனை மணிக்கு இது முடிக்கிறது? அமைச்சர் அண்ணன் நேரு அண்ணன் அவருடைய பேச்சு நான் எழுதி வச்சிருக்கேன். 4 நிமிடம் 10 செகண்ட் அவருடைய தலைவரை பத்தியும் அவருடைய சட்டமன்ற தலைவரை பத்தி மட்டும்தான் பேசுனீங்க. மானிய கோரிக்கை பத்தி நீங்க பேசவே இல்லை. நீங்க 4 நிமிஷம் பேசும்போது கேட்டோம்ல, உங்களுடைய தலைவர் வந்துருவாரு, உங்களுடைய சின்ன தளபதி ஆட்சி பிடிப்பார், நீங்க காலையில நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க அதெல்லாம் பொறுமையா கேட்கிறோம்ல. திமுக 75 வருஷமா யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல. நாங்கள் ஜனநாயக பூர்வமா எங்க தலைவர் எல்லாரையும் அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கார். இதுதான் பெரிய மாற்றம். நான் பேசுவது வேறு. நான் இலாக்காவை பற்றி, இலாக்காவை உருவானதை பற்றி நான் பேசுகிறேன். அமைச்சர் மானிய கோரிக்கையில் பேச வேண்டும். மானிய கோரிக்கை சிறிதாகி விட்டு கட்சியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது? அதான் கேட்கிறேன். அவர்களே, எதிர்கட்சியில் உள்ள அண்ணா கேட்டாரு, வியாக்கியானம் என்று சொன்னதுக்கு அவருக்கு இவ்வளவு சுருக்கென்று படுகிறது என்றால், பெண் அமைச்சர் என்றும் பாராமல் வாடிப்போடி என்று பேசினவர் அவரும் ஒருவர். அதற்கு அவர்கள் என்ன பதில் கூறுவார்? அதாவது அது வெளியில பேசின வெளியில அப்படி யாரும் பேசியிருந்தாலும் அதெல்லாம் வெளியில் அப்படி யாரும் அதெல்லாம் இந்த அவையினுடைய கவனத்துக்கு அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. வெளி மேடைகளில், அரசியல் மேடைகளில் பேச்சுகளை பற்றி யாரும் இங்கே குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி நான் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது, அவையில் விவாதிக்க முடியாது. ஒரு கதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு தெருவில் ஒரே கொண்டாட்டம், மேலதாளம்லாம் அடிச்சு விழாக்குளம் பூண்டு இருந்தது. அந்த பக்கம் போன அதிகாரி என்னப்பா விசேஷம்ன்றார். இருக்கவங்களாம் சொல்றாங்க, இந்த பையன் 3ஆம் வகுப்பை தாண்டிட்டாங்க. ஏங்க, ஒரு பையன் 3ஆம் கிளாஸ் தாண்டினதுக்கா நீங்களாம் கொண்டாடுறீங்கன்றோன்னே அங்க இருக்கவங்களாம் சொன்னாங்க, இல்லைங்க, உலகம் முழுக்க 3ஆம் வகுப்பை தாண்ட எல்லா குழந்தைக்கும் 3 ஆண்டுகள் ஆகும். ஆனா இந்த குழந்தைக்கு 2000 ஆண்டுகள் ஆனது என்று அந்த குழந்தையை சொன்னார். அந்த குழந்தை தான் பாபா சாஹேப் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர். அவருக்கு 2000 ஆண்டுகள் ஆனது ஒரு 3ஆம் வகுப்பை தாண்டுவதற்கு. அந்த வகையில் எந்த சமூகத்தை பள்ளிக்கூடத்தின் உள்ளேயே வரக்கூடாது என்று சொன்னார்களோ, அதிலிருந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னை ஆக்கிய வெற்றி தலைவரை என் இதயத்தால் வணங்குகிறேன். ஆனா பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படி ஆளணும்னு சொல்லி எங்களுக்கு அந்த நடைமுறை அரசியலை கற்றுத்தந்த எங்கள் ஆசான் பொதுச் செயலாளர் எங்கள் அன்பு அண்ணன் என் ஆனந்த் அவர்களையும் வணங்கி, தலைவர்களுக்கு ரசிகர்கள் இருந்து பார்த்திருக்கேன், மந்திரிகளுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனா தமிழ்நாடு வரலாற்றிலேயே ஒரு சபாநாயகருக்கு ஃபேன்ஸ் நான் இந்த வாட்டி தான் பார்க்கிறேன். நாங்க எல்லாரும் வெளியில தெரிகிறோம். ஆனா நான் திரும்ப யோசித்து பார்க்கிறேன், வெளியில் தெரியாமலே நாங்கள் இங்கு வந்து அமர்வதற்கு இந்த வெளிச்சம் எங்க மீது விழுறது காரணம்னா அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற அந்த மாமனிதர்கள், யாரு பெத்த பிள்ளைகளோ, தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் நன்றி சொல்லி, எங்க மாவட்ட செயலாளர் பூக்கடை குமார், பகுதி செயலாளர் ஓட்டேரி நந்தா, தம்பி எழும்பூர் ராஜேஷ் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்கி, முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, எதிரில் அமர்ந்திருந்தாலும் எதிரிகளா நாங்க பார்க்கல, இவங்க கிட்ட இருந்தும் ஏதாவது நம்ம நல்லதோ கெட்டதோ கத்துக்க முடியுமா என்று ஏகலைவன் போல பார்க்கக்கூடிய எங்கள் மூத்த உறுப்பினர்கள், சகல கட்சி தலைவர் அத்தனை பேரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இது எனது அறிமுக உரை. எது கல்வி, அங்கதான் என்னுடைய மானிய கோரிக்கையை நான் தகவமைக்கிறேன். புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படியாவது மண்டைக்குள்ள புகுத்துவது அல்ல கல்வி. புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கல்வியும் அறிவையும் கொடுத்துரும்னா அந்த புத்தகத்தை வைக்கக்கூடிய அலமாரிகள்லாம் அறிவாளிகளா மாறி இருக்குமே? இல்ல, பக்கத்துல யாரோ எழுதுறாங்க, அதுதான் சரியான பதில் நம்பி அதை அப்படியே அச்சடிச்சான் காப்பி போல பிரதி எடுப்பது அல்ல கல்வி. சரியோ தப்போ சொந்தமா சிந்திச்சு தைரியமா எழுதுவோம், பார்த்துக்கலாம்னு சுயமாக சிந்திக்க தெரிந்த மனிதர்களை உருவாக்குவதுதான் கல்வி. அதுதான் நம்முடைய புதிய வெற்றி கல்வி. அப்ப இது எங்க இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நாங்க சொல்கிற போது, கரிக்குலம், பாடத்திட்டங்கள். நம்ம இத்தனை நாட்களாக கடந்து வந்த பாடத்திட்டங்கள்லாம் பல வகையில நமக்கு உதவி செய்தது. அதை கொஞ்சம் நம்ம மாத்தலாம். எப்படி? டெக்ஸ்ட் புக்னு சொல்லும் போது அதுல எழுத்து அதிகமா இருக்கும். எழுத்து கூட்டி சில குழந்தை படிக்கும், ஒரு குழந்தை வேகமா படிக்கும், ஒரு குழந்தை ஸ்லோவா படிக்கும், ஒரு குழந்தையில தூக்க முடியும், தூக்க முடியாது. ஒன்று போல் ஒலிக்கும் ஓசைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்ப பார்த்தோம், அண்ணன் ஒரு பேர் சொன்னாரு, அவர் சரியா சொன்னது இந்த வரிசைக்கு தெரிஞ்சது, அங்க கொஞ்சம் குழப்பம் வந்தது. இது மாணவர்களுக்கு வரும். ஒன்று போலவே இருக்கிற எழுத்து குழம்பும், டி இப்படி வருமா, பி இப்படி வருமா, ஒரு குழந்தைக்கு குழம்பும். அப்ப இந்த குழந்தைகளை அறிமுகப்படுத்தும் போது இத்தனை நாளா என்ன சொல்லுவாங்க, சார் பிரைட் ஸ்டூடெண்ட் சார், சார் இந்த பையன் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார். உலகத்துல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இல்ல, இனிமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு நம்முடைய வெற்றி தலைவரினுடைய இந்த பள்ளி கல்வித்துறை தீர்மானித்திருக்கிறது. இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? அவங்க கொஞ்சம் ஸ்லோவா படிச்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ், தமிழ்ல மெல்ல கற்கும் குழந்தை.
அப்படி கூட சொல்லவன அதன மெல்ல கற்கும் குழந்தை, தன் வேகத்தில் கற்றுக்கொள்ளும் குழந்தைகள் என்ற அவர்களுடைய பேரையே நம்முடைய அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறையில மாத்துது. அப்ப அவங்க தன் வேகத்தில் கத்துக்குவாங்க. ஒரு குழந்தை 2 வகுப்புல பிடிச்சிரும், ஒரு குழந்தைக்கு 2 வருஷம் ஆகும், ஒரு குழந்தைக்கு 2 மாசம் ஆகும், ஒரு குழந்தைக்கு பாட வரும், ஒன்று ஆடும், ஒன்று பேசும். சில குழந்தைகளுக்கு என்ன வரும்னு அதுக்கே தெரிந்து கொள்வதற்கு ஒரு டைம் கொடுக்கணும். அப்ப இன்னும் சில மாற்றங்களை நம்ம என்ன பண்ணணும், ஒரு அட்மாஸ்பியரை ஏற்படுத்தணும். ஒரு செடியில பூ பூக்கலன்னா அது அந்த செடியினுடைய பிரச்சனை கிடையாது. மண்ணின் தன்மை, உரம், வெளிச்சம், தண்ணி, நிழல், அந்த பக்கம் ஆடு மாடு வராம இருக்கணும். அப்ப ஒரு நல்ல சூழல் இருந்தாதான் ஒரு செடியில பூ பூக்கும். ஒரு பிள்ளை நல்லா படிக்கணும், ஒரு பையனோ பொண்ணு நல்லா ஷைன் ஆகணும்னா அந்த பள்ளிக்கூடம், ஆசிரியர், பாடத்திட்டம், அதிகாரிகள், இந்த அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பாதுகாப்பான சூழல் கொடுத்தா அந்த குழந்தை தன்னை எறிந்து பூ போல பூத்துரும். பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருந்தாலும் எல்லா பூவும் ரோஜா பூன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பூ மாதிரி இன்னொரு பூ இருக்காது. வரி குதிரை ஒன்று போலவே இருக்கும். ஒரு குதிரையினுடைய வரிகளை போல இன்னொரு குதிரைகள் இருக்க வரிகள் இருக்காது. நம்ம கை அப்படி கை நாட்டு வைக்கிறோம் வைங்க, ஒண்ணு போலதான் இருக்கும். ஆனா எனது கை விரல் போல அவருடைய கை விரல் இருக்காது. அப்புறம் எப்படி எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கும்? ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அவங்களுடைய அழகே அதுதான். அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்கள நான் அரவணைக்கணும். ஒரு மாண்புமிகு உறுப்பினர் பேசும்போது கூட கொஞ்சம் கோவப்பட்டாங்க. நீங்க கையில் இருந்த பெரம்பெல்லாம் பிடுங்கிட்டீங்க, குழந்தை கொஞ்சம் ஆக்ரோஷமா இருந்தா என்ன பண்றது? எவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்தாலும் தாயுள்ளத்தோடு அந்த குழந்தையை அணைத்து அவனுக்கு புரியக்கூடிய அன்பு மொழியில் பேசி அவனையும் ஆளாக்கி அழகு பார்ப்ப போவதுதான் வெற்றி தலைவரின் அரசு என்பதை சொல்லிக்கிறேன். என்னெல்லாம் சொல்லி தரலாங்கிறத விட எப்படி சொல்லி தரலாங்கிறத எங்களுடைய மானிய கோரிக்கை யோசிக்குது. எப்படி சொல்லி தரலாம்? இப்ப எனக்கு தமிழ் நல்லா வரும், சின்ன வயசுல தமிழ் நல்லா படிப்பேன். ஆனா எனக்கு கணிதம் வராது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கணிதம் வராத குழந்தைகளுக்கு எப்படி சொல்லுது? அப்ப கதைகளின் வழியே கணிதம் எடுத்த உடனே அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, இன்டெகிரல் கால்குலஸ் தான் பையன் பயந்துருவான். அப்போ ஒரு கதை மாதிரி அந்த பாடத்திட்டத்தை உருவாக்குறோம். என்னுடைய பொம்மைகள் எங்கே? நாம இன்னைக்கு ஒரு பலூன் கடை போலாமா? ஒரு கதை மாதிரி கதைகளின் வழியே கணிதத்தை சொல்ல போறோம். ஃபியூச்சர் ரெடினஸ், வருங்காலத்திற்கு தேவையான வகையில் இந்த குழந்தை எப்படி உருவாக்கணும்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லித்தர காலகட்டத்தை கூட தாண்டிட்டோம். இப்ப நாங்க என்ன சொல்ல போறோம்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் தாண்டி அதுல வெறும் பயனாளராக இல்லாம அவர் அதுல ஒரு கிரியேட்டரா இந்த ஏஐல இருக்கக்கூடிய டூல்ஸ்ல எப்படி ப்ராம்ப்ட் அடிக்கணும்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லி தர வேண்டும் என்று என்னுடைய மானிய கோரிக்கை இந்த இடத்துல யோசிக்கிறது. அடுத்து மிக முக்கியமான விஷயம், அந்த வகுப்பறை இருக்கு பாருங்க. நிறைய சொன்னீங்க, அவர் சில பேர் வன்முறையில் இருக்கிறாங்க, சில பேர் தவறான பாதைக்கு போறாங்க. ஒரு பிரச்சனை அப்போ ஒரு வீடியோ வந்தது, எங்க முதல்வர் என்னை கூப்பிட்டு பேசும்போது நான் உடனே ஐயா இந்த தலைமை ஆசிரியர் இந்த நடவடிக்கை எடுத்து இந்த ஆசிரியர் எப்படி மாத்திட்டேன், நான் எடுத்த நடவடிக்கை எல்லாம் கடன்னு சொல்லிக்கிட்டே போனேன். அவர் இடையில நிறுத்தி ஒண்ணு சொன்னாரு. அன்னியிலிருந்து நான் சிந்திக்கிற விதமே மாறிடுச்சு. அவர் சொன்னாரு, எஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, ஆனா இவங்க அக்யூஸ்டு கிடையாது, அவங்க விக்டிம்ஸ் அப்படின்னாரு. ஒரு குழந்தை வன்முறை செய்யறானோ, தப்பான பாதைக்கு போறானோ, அவரை நம்ம அக்யூஸ்டா பார்க்காம, அவரை குற்றவாளியாக பார்க்காமல், ஏதோ ஒரு சூழல், குடும்ப சூழல், புற சூழல், சமூக சூழல்ல அவரை விக்டிமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கணும். அதுல இருந்து எப்படி தடுக்கிறது? முதல் விஷயம் பிடி பீரியட் தான். இனி தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் எந்த பள்ளியிலும் ஒரு பிடி பீரியட் கூட கட் செய்யக்கூடாது என்பதை தீர்மானமாக இந்த அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. பிடி பீரியடை கட் பண்ணிட்டு வேற ஏதோ காரணம் வச்சு சயின்ஸ் வகுப்போ மேக்ஸ் வகுப்போ எடுக்கிறோம். என்னைக்காவது மேக்ஸ் வகுப்பை கட் பண்ணி அவனை போய் பிடி பீரியட் போய் விளையாடுறான்னு சொல்லியிருக்கோமா? இல்ல. இந்த சூழலை மாற்றுவதற்காக, உடலினை உறுதி செய்வதற்காக, தினந்தோறும் அவனுடைய சிந்தனையை செதுக்குவதற்காக பல்வேறு அறிவிப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். உணவு, இந்த உணவு தமிழ்நாட்டு கல்வியோடு 2.5 கலந்தது. இலவச உணவு நீதி கட்சி தந்தது, அதை மதிய உணவாக்கி தமிழ்நாடு முழுக்க உணவு போட்டது எங்க கொள்கை தலைவர் கர்மவீரர் காமராசர் ஐயா. தமிழ்நாட்டின் கல்வி கண் திறந்தது. புரட்சி தலைவர் சத்துணவு தந்தார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முட்டை தந்தார், புரட்சி தலைவி அம்மா அதுல பல்வேறு முன்னெடுப்புகள் சுண்டல் தொடர்ச்சியா அடுத்தடுத்து கொண்டுகிட்டே வந்தாங்க. அப்ப இந்த ரொம்ப நாளா இருக்கக்கூடிய இந்த சத்துணவுல எல்லா சத்தும் இருக்கு, இதுல புரதச்சத்து சார்ந்து ஏதோ ஒண்ணு நடக்கணுமே என்ற ஒரு மாபெரும் கோரிக்கையை என்னுடைய முதல்வருடைய மேசையில வைத்திருக்கிறேன். வேள்பாரியில ஒரு வசனம் வரும், அந்த நாவல் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் சொல்றேன். அவர் சொல்லும்போது சொல்றார், அந்த வேள்பாரியில ஒரு வசனம் வரும், வாழ்க்கையில கடலே பார்க்காத ஒரு மலை வீரன் இருப்பான். அவன்கிட்ட பேசிக்கிட்டே போகும்போது கமலர் சொல்லுவாரு, மனுஷனா பிறந்த ஒருத்தனும் ஒரு வாட்டியாவது கடலை பார்த்துடணும், அது அத்தனை ஆழமானது, அத்தனை விரிவானது, அத்தனை பெரிதானதுன்னு. உடனே அந்த சின்ன பையன் சொல்லுவான், என்ன பெரிய கடல், எங்கள் பாரியின் கருணையை விடவா? அதே போல நான் சொல்றேன், எங்கள் முதல்வர் கருணையுள்ளத்தோடு அந்த கோரிக்கையும் பரிசளிப்பார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். நம்ம பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்கூடிய 4 ஸ்டுடியோக்கள்லயும் திரைத்துறையிலிருந்து கலைத்துறையிலிருந்து வந்த கலைத்தாயின் தவ திருமகன் முதல்வர் அவர்களின் ஆணைக்கிடங்க உடனடியாக அந்த ஸ்டுடியோ ரெண்டல் சார்ஜஸ் 50% குறைக்கப்பட்டு நல்ல படங்களை எடுங்க, வாங்க ஸ்டுடியோவை பயன்படுத்துங்க என்ற கலைத்துறைக்கு தந்து
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு காலத்தில் நல்ல கல்வி என்று சொன்னால் பின்லாண்டை சொல்வார்கள். வெளிநாட்டில் இருந்து எஜுகேஷனல் டூரிசம் என்று சொல்லி பின்லாந்துக்கு வந்து பல நாடுகளில் இருந்து பார்த்து செல்வார்கள். கொடிய போர் காலகட்டத்தில் கூட ஓடுகிற ரயிலில் வகுப்பறைகள் நடத்தப்பட்ட வரலாறு இருக்கிறது. கொடிய பாலைவனத்தில் கூட ஒரு கல்வியில் சிறந்து இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த உலகத்தை மாற்றிவிடும். இப்படி சுவிட்சர்லாந்து, பின்லாந்து என்ற மேலை நாடுகளோடு எப்போதும் அடுத்தவர்களை பார்த்து யோசித்துக் கொண்டு அவர்களினுடைய யுனிக் தன்மை எப்படி நாம் கிரகிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த காலகட்டம் போய் இனி நமக்கென்று அனைவருக்கும் கல்வி, ஆரோக்கியமான கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்பதற்கு உலகத்திற்கு எடுத்துக்காட்டாய் தமிழ்நாடு மாறும். எனவே இந்த மானிய கோரிக்கை மீதான வெட்டு தீர்மானங்களை, அனைத்து துறையின் மீதான வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெறுங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். நன்றி.